நம்ம ஈக்கான் பாரி வாங்கிட்டு ரெண்டாங் செய்ய போறோம். ஈக்கான் பாரி ரெண்டாங்க? எந்த ஊர்ல ஈக்கான் பாரி ரெண்டாங்க பண்றாங்க? பண்ண மாட்டாங்களா? ஈக்கான் பாரில பண்ண மாட்டாங்கடா. ஈக்கான் சூரியில பண்ணுவாங்க. இல்ல இல்ல இல்ல. ஆனா என்னன்னா ஈக்கான் பாரில பண்ண மாட்டாங்க, கம்போ ஈக்கான் பண்ணுவாங்க. கம்போ ஈக்கான். சரி, நீங்க இவ்வளவு வந்தீங்களா? கம்போ ஈக்கான் பத்தி உங்களுக்கு காது தெரியுமா? கம்போ ஈக்கான் 1965 வந்து தமிழ்ல கண்டுபிடிச்சாங்க. அப்ப வந்து 1965 எங்க பாட்டி எதுக்கு சாப்பிட்டாங்கடா? இல்ல அப்ப சாப்பிட்டுப்பாங்க. அப்ப கம்போ ஈக்கான் பேர் இருக்குல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு வெள்ளைக்காரன் இந்த ஊருக்கு வந்து அவன் செருப்பு காண போயிடும். அந்த செருப்பு எங்க இருக்கு பார்த்தா மீன் குட்டையில இருந்திருக்கு. அந்த மீன்ல வந்து ஒரே கம்பமா இருந்து வாழ்ந்துட்டு அதனால வந்து ஈக்கான் கம்போ கம்போங் ரெண்டு பேரு பொரிச்ச மீன் கேள்விப்பட்டிருக்கான். பொரிச்ச கதை சொல்லி இப்ப சொல்லி வந்துச்சு. ஆமாடா சொல்லி இருக்கு. ஓ இதான் சொல்லி மீனா? ஓ மீன் அது அழகில் ஒரு கம்மியா இருக்கலாம். நான் மீன் வாங்குறது பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னா எல்லா மீனுமே வந்து எனக்கு வந்து கொலகொலன்னு இருக்கு, சவு சவுன்னு இருக்கு, மீன் இருக்கு, கொஞ்சம் வாரம் வர அடிக்குது. இந்த மாதிரி மீன்ல பார்த்தா நம்ம வாய் எடுத்து நமக்கு அலாம் கொடுக்குற மாதிரி இல்ல, கெட்டல் மாதிரி இருக்கு. எட்டல் மாதிரி இருக்கா? இது பாம்பு மாதிரி இருக்கு. ஆனா இந்த மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி? அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா விட்டுட்டு மீனை பிடிக்கணும்ன்றதுக்காக நடுக்கடலுக்கு போய் அங்கேயே ஃபேரியில போட்ல தங்கி மீனை பிடிச்சி மீனை திரும்பி கரைக்கு எடுத்துட்டு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமாடா? தெரியாது. தெரியாதா? வாங்க ஒரு 2 பேர் தானே ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நிறைய போயிடலாம். அப்படிலாம் இல்ல. அவனுக்கு ராமனை கொண்டு வந்தா சொல்றா என்ன போறோம் இடமே தெரியாம போயிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு என்னன்னா முதல்ல வந்து இந்த கடல் அனுபவத்தை வந்து நான் உங்களை அனுபவிக்கணும்னு கூட்டி போயிருக்கேன். அனுபவிச்சாச்சு. இல்ல அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனா என்னன்னா அது முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம போக போற இடம் வந்து ஸ்கை மிரர். அது இவ்வளவு பிடிக்க முடியும். பசங்க நடு கடல்ல கொண்டு வந்திருக்கேன். நடு கடல்ல இப்படி ஒரு லேண்ட்ல நிக்கிறது இதுவே ஒரு அற்புதமான பெணவேனா. இதுக்கு பேரு தான் வந்து ஸ்கை மிரர். நல்லா பாட்டு பாருங்க. இது ஏன் வந்து ஸ்கை மிரர்னா இந்த இடத்துல நீங்க நின்னீங்கன்னா வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே வந்து மிரர் மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து இது ஸ்கை மிரர். இது வந்து மலேசியால ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவான ஒரு ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளுமே இப்படி கிடைக்காது. மாசத்துல வந்து 2 நாள் தான். அது எப்படின்னா வந்து 1ஆம் தேதியும் 15ஆம் தேதி மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஃபெனோமெனன் நடக்கும். ஓகே, இந்த இடத்தோட இன்னொரு பேரு கூட இருக்கு. நிக்நேம் என்ன? சாலார் டி உயூனி. ஏன்னா பொலிவியால இதே மாதிரி ஒரு லேண்ட் நடு கடல்லயும் இருக்கு. அதுதான் வந்து நம்ம நாட்டிலேயே வந்து இங்க இருக்கு. இந்த இடத்த வந்து உங்களுக்கு தெரியுமா? நான் நினைச்சேன் ரொம்ப வருஷமா அப்படியே கிடக்கு, நம்ம தான் இப்ப கண்டுபிடிக்க முடியும். அப்படி கிடையாது. 2016 தான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த இடத்த அதுக்கு காண போச்சா? அதுல ஒண்ணு கிடையாது. இந்த இடம் இருந்திருக்கு. ஆனா வந்து ஒரு மிஸ்டீரியஸாவே இருந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. இங்க வந்து லோக்கல் ஃபிஷர்மேன், ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா கடல் இருக்குல்ல, நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. சோ இங்க இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன் தான் வந்து இங்க வந்து இந்த இடத்துல வாட் இஸ் திஸ் நடுக்கடல்ல ஒரு லேண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது 2016 தான் வந்து இந்த இடத்துல பப்ளிக்கு வந்து ஓபன் பண்ணாங்க. சோ இப்படி ஒரு இடத்த சத்தியமா இத்தனை வருஷமா நான் இருக்கேன், எனக்கே தெரியாது. நான் கூட்டி வந்த 2 ஜந்துங்களுக்கு எங்க இருக்கிற
நான் படிச்சது வரைக்கும் இந்த இடத்தோட எவ்வளவு பெருசுன்னா 100 ஃபுட்பால் ஃபீல்டு சமம். 100 ஃபுட்பால் ஃபீல்டா? ஃபுட்பால் ஃபீல்டு பங்களாடுவோம். தெரியாதவங்க கூட்டி வந்தா இதுதான் நடக்கும். சரியா? ஆனா ஓகே, முன்ன வந்து இந்த இடத்துக்கு வந்து பிளாக் சாண்ட் பீச் இல்லைன்னா வந்து சாண்ட் டாலர் பீச் வந்து கூப்பிடுவாங்க. அதாவது கருப்பு கடல் மண்ணு. இந்த இடத்துக்கு வந்து மெயின் அட்ராக்ஷன் ஸ்கைபீரை தான். ஆனா நிறைய வந்து இந்த மெரீன் லைஃப்லாம் இங்க வந்து வாழுது. ஓகே, நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நத்தெல்லாம் ஓடுது. இதை பிடிக்கிறதுக்கு அது நத்த மட்டும் கிடையாது, இந்த பேபி குட்டி குட்டி நண்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தெரியாதுடா. குட்டி குட்டி எவ்வளவு இதான் குட்டி நண்டா? இப்படித்தான் எல்லாம் தவறா நினைச்சுட்டு இருக்கீங்க. குட்டி நண்டு கிடையாது, இதுதான் வந்து நான் சொன்ன தெரியுமா பேபி கிளாம். அதுதான் இது. மினி கிராப்போட குட்டி நீங்க பாக்கலாம். மினி கிராப்பே குட்டி தான், அதோட குட்டி எப்படி இருக்கும்? மைக்ரோ கிராப் அது. ஸ்கை மிரர் எப்படி இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் தெரியனால சோ அதுக்கு வந்து போட்டோ எடுக்கணும். அந்த போட்டோ எடுத்து தான் போறோம். நிறைய இடம்லாம் ஸ்பாட்லாம் அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க பச்சக் பச்சக் பச்சக்னு போட்டோ வரும். இல்ல போட்டோ வரும் நம்மளோட ஸ்கை மிரர். ஓகே ஓகே. இந்த இடத்துக்கு வந்து நீங்க வரணும்னா காலையில 7 மணிக்குலாம் நீங்க வந்து ஜெட்ல ரெடியா இருக்கணும். ஏன்னா வந்து 11 மணிக்கு காலையில இந்த இடத்த வந்து மூடிடுவாங்க. ஏன் தண்ணி திருப்பி ஏறிடும், அந்த ஸ்கை மிரர் வந்து உங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு வரணும்னா நிறைய வந்து டூரிங் கம்பெனி எல்லாம் இருக்கு. ஸோ கரெக்டான இடத்த பார்த்து யார் கூட நீங்க வந்து ஜாயின் பண்ண போறோம், டிராவல் பண்ணிட்டு 7 மணி காலையில வந்தீங்கன்னா இந்த நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி செம்ம ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது நான் கூட்டி போன இடம். சார் வந்து முதல்ல சொன்னாரு, நான் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் இருக்க மாட்டேன். நேரா கூட்டு போய் காமிக்கிறது தான். Follow me. மார்க்கெட்ல கடலுக்கு போயிட்டு போட்ல தங்கி புடிச்சு 5 நாள் சென்று வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். நமக்கு மார்க்கெட்ல மீன் பார்க்கணும். ஆமா, ஆனா கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். இப்படி நீங்க பார்க்கலாம். பெரிய கப்பல் இருக்கு, சின்ன கப்பல் இருக்கு, பெரிய போட் இருக்கு. இது என்ன தெரியுமா, நான் அன்னைக்கு ஒரு சாம்பிளா தான் 5-4 அப்படின்னு சொன்னேன். ஆனா அது 1 நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம், 3 நாளா இருக்கலாம். இது இந்த போட்டுகளை பொறுத்துதான். இன்னொன்னு ஒரு மீனை மட்டும் பிடிக்கிறது இல்ல, 2 பிடிக்க ஒரு போட்டு இருக்கும், ஊடா பிடிக்க ஒரு போட்டு இருக்கும். அது நான் உங்களுக்கு 5 சொன்னது அது ஒரு சாம்பிள். சரி, ஏன் ஒரு போட்டு ஒரு சைக்கிள் இருக்கு? இப்ப அதான் சொல்லி முடிச்சேன். இப்ப நம்ம நிக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா, போட்டுக்கு நிக்கிறா நம்ம போட்டு நிப்பாட்டா. அப்பெல்லாம் இல்ல, போட்டுக்கு நிப்பாட்டிட்டு இங்கதான் மீனெல்லாம் இறக்குவாங்க. தெரியுதா கம்மி? ரொம்ப முக்கியமான விஷயம், மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படி சப்பாத்தி வாங்க. இங்கேயே நீங்க வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அப்படியே இப்ப எங்க கண்ணு மணிக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அப்படி அவ்வளவு நிறைய கொட்டுறாங்க. யாரெல்லாம் மீன் வாங்கினாலும் இங்கேயே கூட வந்து வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் நைஸ் ப்ரைஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் சொல்றேன். ஆமா, இதெல்லாம் ஒரு புது அனுபவம் எங்களுக்கு இல்ல, என் வாய்ஸ்க்கு. ஏன்னா எனக்கு நான் பழைய ஆளு. சரி ஓகே சரிதா ஓகே. இப்போ உங்களுக்கு அடுத்த நம்ம கூட்டு போறேன். அப்புறம் அந்த மீன் இறக்குறாங்கன்னு இப்போ அந்த மீன் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எப்படி இருக்கு, ஜோக்கா இருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போறோம். அங்கதான் போறோம். ஓகே, ஜெட்டி இருக்கு. ஆனா இப்ப நம்ம எந்த ஜெட்டிக்கு வந்திருக்கோமோ அந்த பாஸ பார்க்க போறோம். ஹலோ பாஸ். Hai. ஓகே Apa kabar? Okey. Baik, baik. Biasa dalam 1 minggu berapa kali hantar bot pergi laut? 1 minggu 1 kali mah. 1 minggu 1 kali. Ya bot dah 1 kali keluar. 5 hari tak tentu ya. Okey, bot yang bos hantar dia tangkap ikan saja kah atau udang, ketang semua Pulang sekali? ikan lah, nak tengok itu season ya. Kalau season lah, dia air cantik, bawang hitam, tenggiri. Selepas bulan 7, 8, 9 itu 3 bulan itu season lah, itu pulang besar. Itu pulang besar paling banyak. So hari ini apa? Hari ini ya, sekarang
tahun belakangnya mah. Betul. Dia itu air sejuk hujan banyak mah. Itu ikan semua kurang. Itu bos, sini ya yang paling mahal punya ikan itu apa? Paling mahal ya sini ya. Sekarang paling mahal itu bawai tambak. Mana satu? Sekarang sini lah. Di sana. Oke bos, thank you so much. Ya, Oke, thank you. apa? Nanti lain kali kita bagi ada diskon. Oke, boleh. Mari saja. Oke bos. Saya mau itu Thank you. boleh ya. Syak. Saya lah syak. Saya lagi ini macam. Sana itu hasil kecil itu ya. Ini ikan jiwa banyak jenis. Satu jenis. Oh iya. Itu lagi satu jenis. Oh iya lain. Itu lagi lain satu jenis. Oh, oke. Itu satu jenis. Oke bos, sekarang ini syak kecil lah. Bos mau tengok syak besar. Tengok sini, saya lah syak besar. Bangun lah. Buang dalam laut, tangkap dia balik. Tengok. Oke bos. Thank you bos. Oke, thank you. Banyak besar. Ini ikan apa? Malu bagi ni tu. Malu mah. Ini malu. Ikan malu nggak tak? Ini bawa ini. Ini ikan malu. Malu nggak? Banyak juga mah. Tak pernah makan lah. Ini muka tadi macam saya punya muka lah. Tak apa lah, ini ya, tiga balik situ orang. Ini ada tu minggu. Okey kan? Ini என்ன மீன் தெரியுமா? இதுதான் இkan பாறை. இது என்ன செய்வாங்க தெரியுமா? தெரியாதா? இல்ல உண்மையை பத்தி பேசுறேன். நம்ம சாப்பிடுற ஃபிஷ் பால் அது இந்த ஈக்கன் பாறாங்க தான் செய்யறாங்க. நம்ம ரவுண்டா பண்றது பழக்கம். இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் ஈக்கன் பாறாங்க. யாருக்கு தெரியும் பாத்துக்கோங்க இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆமா. அது எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க அப்பா மீன்ஸ் என்னப்பா பெரிய என்ன பண்ண? பேர் என்ன கேட்டேன். அப்ப நீ தென் கேளியா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நம்ம அங்கிட்டு போவோம். வைக்க மாட்டாங்க. நீ என்னமோ அதிகமா திட்டிருக்க. அதனால அந்த பொண்ணே இல்லடா. என்ன ஸ்லிப் மென்டிஸ் ஸ்லிப்பா? மென்டிஸ் ப்ரான். ப்ரோ இது கம்மியா பிடிக்கல ப்ரோ. அப்படியா? இதை பொரிச்சிட்டு கம்மியா ஊத்துவாங்க. அது வரை குடிமா எனக்கு வந்து இந்த சாக்லேட் எக் போட்டு கொடுத்துருவாங்க. அது ஓகே. அது ஓகே. ஆனா இட்ஸ் வெரி நைஸ். செல்மன். ஓ இல்ல செல்மனை இப்படி வெட்டி பார்த்தது இல்ல. இப்பதான் முழுசா பாக்குறேன். நான் இப்படியே பாத்துக்கிறது எப்படி? காமிங்க. ஆமா நான் வளர்க்குது செல்மன் செல்மன் தான் இருக்கும். அது பார்த்தா செல்மன். யாரும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல நானும் வேற இதுவும் வேற இது வந்து பாலிவுட் மீன். செல்மன் நம்மள தானே வளர்க்குறது பாருங்க. கையில ஏதாச்சும் கூடு போட்டு அது மாதிரி சாப்பிடும் போது எங்களுக்கு தெரிய மாட்டேது. இப்ப என் பேர் வந்துருச்சு. நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம பார்த்து அப்படி போகிறது இல்ல. என்ன பண்ண போறோம் தெரியுமா? போறோம். வாங்க போறோம் நீங்க. ஆமாவா? ஒன் ஆஃப் திஸ் ஃப்ரெஷ் மீன் நம்ம வாங்கிட்டு சாப்பாடு கடை இருக்கு. அங்க போய் கொடுத்து கொடுப்பாங்க. நம்ம அதை சாப்பிட போறோம். எப்படி? அதெல்லாம் விடு. என்ன சொன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரெஷ் மீட். இப்ப நம்ம அந்த கடையில போயிட்டு கொடுத்தோம்னா சமைச்சு கொடுப்பாங்க. அதை இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். ஓகே கையிலே மீன் வாங்கி ஆஞ்சி சாப்பிட போறோம். பரவாயில்ல நல்லா பட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் தான் இருக்கு. நீ உனக்கு கவனிச்சியா?
இந்த இடத்துல வந்து எல்லாமே ப்ராப்பரா நடக்குது. ஓகே, மீன் சூஸ் பண்றது ஒரு இடம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு தீபாங் பண்ணி வாங்குறது ஒரு இடம். அதுக்கப்புறம் அந்த மீனை போய் சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு இடம். சுத்தம் பண்ணி முடிச்சோடனே அதை டெலிவரி பண்ணி கலெக்ட் பண்றது தனியா ஒரு இடம். கலெக்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக்ல ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு அழகா ப்ராப்பரா கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் பொறுத்த வரைக்கும் இங்க மீன் மட்டும் தான் இருக்குன்னு தெரியும். ஸ்பெஷல் ஐட்டம் இங்க ஒண்ணு நாங்க சாப்பிடும் போது பாருங்க. சரி, சொல்றேன் பைக்கு பைக்கு பக்கிங் பண்ண அங்க இருக்கிறா வாங்க. ஓகே.